இந்த பாலைவனத்தில் போய் வாழ்கிறாங்களா, அரேபிய பாலைவனங்கள், ராஜஸ்தான் பாலைவனத்தில் வசிக்கிற மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, அது அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி தான். அதே இடத்துல இருப்பாங்க காலங்காலமாக. இப்போ வந்து ஒரு கேரளா மாதிரி, தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு யாராவது நான் சவுதி அரேபியாவில் போய் செட்டில் ஆக போகிறேன், ராஜஸ்தானில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. நல்ல மழை வளம், நல்ல மழை பெய்கிற பூமியில் வாழ்ந்துட்டு, நல்ல பசுமையான பூமியில் வாழ்ந்துட்டு யாராவது ராஜஸ்தான்லேயே போய் யாராவது செட்டில் ஆவாங்களா? யாராவது சவுதி அரேபியாவில் போய் செட்டில் ஆவாங்களா? துபாயிலையும் அந்த பாலைவனத்தில் போய் நான் செட்டில் ஆக போகிறேன், துபாயில் போவாங்க. ஏன்னா அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. செயற்கையாக அங்கே நிறைய வசதிகள் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் அங்கே போவாங்க. அது மாதிரி சவுதி அரேபியாவில் போய் யாராவது செட்டில் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. நல்ல நல்ல நாடுகளில் வாழ்ந்துட்டாலே, இப்போ வெள்ளைக்காரங்க ஏன் இங்கேருந்து இந்தியா விட்டு போனாங்கன்னா, அவங்களால இந்தியாவில் இருக்க முடியல. ஏன்னா அவங்க நாடு வந்து பசுமையான நாடு. வெள்ளைக்காரங்க வந்து ஆங்கிலேயர்கள் ஏன் இந்தியா விட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு, இந்தியா வந்து அடிமைப்படுத்தினாங்க. ஆனால் இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு அவங்க நினைக்கல. காரணம் என்னென்னா, இந்தியா வந்து ரொம்ப வெப்பமான பகுதி. அவங்க நாடு வந்து அந்த ஆங்கிலேயர்கள் வசிக்கிற நாடு வந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதி, பசுமையான இடம். அப்போ ஒரு நல்ல பகுதியில் வாழ்ந்துட்டு இந்தியாவில் வாழும்போது அவங்களுக்கு அது ஒத்துக்கலை. அதனால தான் இந்தியா விட்டு போங்க அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் அதே ஆங்கிலேயர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க, நியூசிலாந்துக்கு போனாங்க, அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல மழை வளம், நல்லா பசுமையாக இருக்குது. அதனால் அது அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அது மாதிரி அப்போ இந்தியாவில் விட்டுட்டு அவங்க ஏன் போகிறாங்கன்னா, இந்திய சூழ்நிலை என்பது அவங்களுக்கு பிடிக்கல. இங்கே ரொம்ப வெப்பமாக இருக்குது, இங்கே வசிக்க முடியாது, அதனால் இங்கே செட்டில் ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை வரல. அதனால தான் போங்க, விடுதலை அடைஞ்சோடனே ஒரு ஆங்கிலேயர் கூட இங்கே இல்லாமல் எல்லாருமே அங்கே தான் போயிட்டாங்க. 300 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே இங்கே செட்டில் ஆகலை. இங்கே வந்தால் கூட அவங்க எங்கே போவாங்கன்னா, ஊட்டிக்கு போயிடுவாங்க. ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் குளிர்ச்சியாக இருக்கும், அங்கே தான் அவங்களால இருக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் நல்ல பகுதியில் வாழ்ந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச நல்ல குளுமையான, பசுமையான, நல்ல தண்ணி வசதி உள்ள நல்ல பசுமையான பகுதியில் வாழ்ந்துட்டிங்கன்னா, நீங்கள் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி வறட்சியான பகுதியில் போய் வாழ மாட்டீங்க, பாலைவனத்தில் போய் வாழ மாட்டீங்க. அப்போ இதுதான் வந்து, அப்போ பாலைவனத்தில் வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க நல்ல பகுதியில் வாழலை, அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. இந்த பாலைவனத்தில் வசிக்கிறாங்க பாருங்கள், அவங்க போயிட்டு எங்கேயாவது நல்ல மழை வளம், நல்ல பசுமையான பகுதியில் போய் வாழ்ந்து ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த பாலைவனத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ ராஜஸ்தான்காரங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கேயே செட்டில் ஆகுறாங்க, இங்கே ஒரு வீட்டை கட்டி ஏன் செட்டில் ஆகுறாங்க? இந்த சேட்டுகள்லாம் இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஒரு நல்ல வீட்டை கட்டி இதுதான் அவங்க சொந்த ஊர் மாதிரி செட்டில் ஆகிடுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பூமி வந்து ராஜஸ்தான் வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது, கடுமையான வெயில், தண்ணி பிரச்சனை, எங்கே வறட்சி அதிகமாக இருக்கோ அங்கே வேலைவாய்ப்புக்கும் பஞ்சம். அங்கே பசுமை இருந்தால் தான் நல்ல வேலைவாய்ப்புகள் உருவாகும். அப்போ வாழ தகுதியற்ற இடம் இந்த பாலைவனம். அதனால தான் ராஜஸ்தான் ஸ்டேட்டுகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஏன் செட்டில் ஆகுறாங்க? அவங்க பிழைக்க எங்கே போனாலும் செட்டில் ஆகிடுவாங்க. அவங்க வந்து கேரளாவுக்கு போனாலும் அங்கே செட்டில் ஆகிடுவாங்க, திரும்ப போக மாட்டாங்க. வேணால் பேருக்கு சும்மா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வாங்க ராஜஸ்தானுக்கே போகலாம், செட்டில் ஆகிடலான்னு போகவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க தமிழர்களாக மாறிடலாம். நீ ஜென்மத்துக்கு நீ போக மாட்ட, உன் நாட்டுக்கு போக மாட்ட, ராஜஸ்தானுக்கு நீ போகிறதில்ல. ஏன்னா அது அந்த அளவுக்கு கொடுமையான பூமி, அது அவ்வளோ வெயில் அடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல வசிச்சுட்டு நீ இந்த மாதிரி நல்ல மழை வளம், நல்ல பசுமையான மழை பெய்கிற இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவுக்கெலாம் வசிச்சிட்டா நீ திரும்ப அங்கே போக மாட்ட. அதுபோல தான் இந்த ஸ்டேட்டுகள் இங்கே நிரந்தரமாக குடியிருக்க காரணம் அதுதான். ஆங்கிலேயர்கள் ஏன் இங்கே நிரந்தரமாக குடியிருக்கல அப்படின்னா, இதை விட குளுமையான பகுதியில் வாழ்ந்து பழகிட்டாங்க. இதை விட குளுமையான பகுதி அவங்க அந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து அங்கெல்லாம் வாழ்ந்து பழகிட்டாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், அவ்வளோ தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது, பசுமை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால தான் 300 வருஷம் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணாலும் அவங்களால இந்தியாவில் செட்டில் ஆகலை, ஒருத்தர் கூட செட்டில் ஆகலை. அவங்கள வெளியே போங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே போயிட்டாங்க. இந்தியாவையே அடிமைப்படுத்தியவர்கள் ஒருத்தர் கூட இங்கே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க.
அவங்க இங்கே வந்தால் கூட அவங்க இருக்கிற இடம் எது அப்படின்னா கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி மலைகளில் போய் இருப்பாங்க. அங்கே தான் குளிர்ச்சியாக இருக்கும். அங்கே தான் அவங்களால இருக்க முடியும். அந்த மாதிரி அப்போது ராஜஸ்தான்காரங்க இங்கே வந்து ஏன் செட்டில் ஆனால் திரும்ப அங்கே போக மாட்டாங்க. இங்கேயே நிறைய பேர் செட்டில் ஆகுறாங்க. ஏன் அங்கேருந்து இங்கே வராங்க அப்படின்னா, ராஜஸ்தான்லேருந்து பெரும்பாலும் இங்கே வந்தால் போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பகுதி மோசமாக இருக்குது, நம்ம பகுதி நல்லா இருக்குது. கேரளாவுக்குலாம் வந்தால் போக மாட்டாங்க. இனிமேல் எப்போவுமே போக மாட்டாங்க. இதுதான் அவங்க பூமி. அப்படி மாறிடும். இன்னும் 2-3 தலைமுறையில் கடந்து அவங்களுக்கு தமிழ்நாடு தான். அவங்க ராஜஸ்தான் ஸ்டேட்டாக இருக்க மாட்டாங்க. ராஜஸ்தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறையினர் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தமிழ் மொழி இதோட இந்த தமிழ்நாடு தமிழர்களாகவே மாறிடுவாங்க. வேறு வழி. அவங்களாம் அவங்க நாட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த நாடு அவ்வளோ மோசமாக இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது ராஜஸ்தான்லாம். அதுபோல் அரேபியாக்காரங்க சரி அரேபியாவில் இருக்காங்கன்னா அவங்க வெளியில் போய் பழகி பார்க்கட்டும். வெளிநாடுகளுக்கு போய் பாருங்கள். முதல்ல வெளிநாட்டில் போய் இப்போ அரேபியா நம்ம பிழைக்கிறதுக்காக அரேபியாவுக்கு போகிறோம். என்றைக்கும் அங்கே செட்டில் ஆக நினைக்கிறதே கிடையாது. ஆனால் பிழைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுவாங்க. இந்தியாவிலேருந்து பிழைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறாங்கள அது அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்தியாவை விட அமெரிக்கா குளுமையாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. அதனால் அமெரிக்காவில் செட்டில் ஆகுவாங்க. ஆனால் இங்கேருந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் அரேபிய பாலைவனத்துக்கு பிழைக்கிறதுக்காக போகிறாங்க. யாரும் அங்கே செட்டில் ஆக மாட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. சம்பாதிச்சமா ஓடி வந்துடுவாங்க. இங்கே வந்துடுவாங்க. போதுண்டா சாமி, நரகத்திலேருந்து தப்பிச்ச பணத்துக்காக நரகத்தில் கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்துட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கேருந்து பிழைக்க போன யாரும் சவுதி அரேபியாவில் போய் செட்டில் ஆக மாட்டாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்ல, அதுவே வந்து நீங்கள் வேறு எங்கே போனாலும் செட்டில் ஆவாங்க. அதுவே தன்னுடைய நாடுன்னு நினச்சிப்பாங்க. வேறு எங்கேயாவது வட இந்தியாவுக்கு போனால் கூட ஒரு குளிர்ச்சியான பகுதிக்கு போகிறாங்க இங்கேருந்து பிழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து, அந்த பகுதி தமிழ்நாட்டோட குளிர்ச்சியாக இருக்குது, அழகாக இருக்குன்னா அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அதுதான் தனது பகுதின்னு அங்கேயே இருப்பாங்க. அது மாதிரி பாலைவனத்தில் இந்த சவுதி அரேபியாவில் வசிக்கிறாங்கள்ல, இவங்களை எல்லாத்தையும் இவங்க வந்து யாரால் முடியுமோ அவங்கெல்லாம் போய் ஒரு 10 வருஷம் ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் வாழ்ந்து பாருங்கள், அல்லது இந்தியாவில் வந்து வாழ்ந்து பாருங்கள், அல்லது அமெரிக்காவில் போய் வாழ்ந்து பாருங்கள். வாழ்ந்துட்டா திரும்ப அவங்க நாட்டுக்கு போக மாட்டாங்க. திரும்ப அந்த சவுதி அரேபியா பாலைவனத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிச்சிட்டோன்னா கெட்ட விஷயத்தை இந்த உடம்பு ஏற்றுக்காது. இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுபோல் இது ஒரு உண்மை. அது மாதிரி நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க பழகிவிட்டால் நோய்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நோயாளிகள் தான் நோயாளிகளாகவே இருக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் நோயாளியாக இருக்க உங்களால் பிடிக்காது. நோய்ங்கிறது ஒரு கொடுமையானது. அதுபோல் தான் இது. இப்படியும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை இந்த மாதிரி கூட பொருத்தி பார்க்கலாம். நல்லதை அனுபவிச்சிட்டிங்கன்னா கெட்டதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. கெட்டது உங்களுக்கு பிடிக்காது. நல்ல பண்புகளோடு வாழ தெரிஞ்சிட்டிங்கன்னா கெட்ட பண்புகளோடு உங்களால் வாழ முடியாது. நல்ல சுதந்திரமாக வாழ தெரிஞ்சிட்டிங்கன்னா யாரும் அடிமையாக இருக்க பிடிக்காது. இப்படியும் நம்ம பொருத்திக்கலாம். சுதந்திரமாக ஒரு பெண்கள் இப்போ வந்து அடிமைத்தனத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து பாருங்கள், திரும்ப அடிமையாகவே இருக்க மாட்டாங்க. சுதந்திரமாக வாழ கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு சுதந்திரமாக வாழுங்க அப்படின்னு விட்டுட்டா திரும்ப அவங்க அடிமையாகவே இருக்க மாட்டாங்க, இருக்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு நம்ம முதல்ல சொன்ன அந்த விஷயம் அந்த பாலைவனம் குளிர்ச்சி ஆங்கிலேயர்கள்னு சொன்னால அந்த விஷயத்தை நீங்கள் எல்லா விஷயத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அற்புதமான தகவல் இல்லை?